ஒரு விஷயம் செஞ்சா நான் ரொம்ப இன்வால்வ்டா செய்வேன். ஏதாவது அதுல என்ன கத்துக்கலாம், நம்ம என்ன புதுசா கான்ட்ரிபியூட் பண்ணலாம்னு யோசிப்பேன், ஹோம்ஒர்க் பண்ணுவேன். ஸோ அது எல்லாமே சேர்ந்து தான் இப்படி ஒரு மோல்ட் ஆயிட்டு இருக்கு. Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together. இதுவுமே லேர்னிங் தான். பட் அது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம். ஸோ இப்போ இன்னுமே ஹோம் மாதிரி இருக்கு. எப்போ எப்படி பேசணும், எவனை எங்க ஸ்டாப் பண்ணணும். ரொம்ப மிஸ் பண்ற ஒரு மொமெண்ட் CWC 5னா நீங்க எதை சொல்வீங்க? 5ல இருந்த குக்ஸை கண்டிப்பா நான் மிஸ் பண்ணுவேன். சில மெமரிஸ் எல்லாம் இருக்கும்ல, ஒரு ஃபுட் பண்ணிருப்பாங்க, ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும், நம்ம பிரைஸ் பண்ணிருப்போம். அந்த மாதிரியான மெமரிஸ் கண்டிப்பா மிஸ் பண்றேன். ஸோ மாதம்பட்டி குரூப்ஸ் இன்னைக்கு வெட்டிங் பண்றோம். மல்டிபிள் ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் என்னோட அம்மா சமையல் எனக்கு எப்பவுமே பிடிக்கும். எங்க அம்மா பண்ற தோசையும் தக்காளி கத்திரிக்காய் போட்டு ஒரு சட்னி கடைஞ்சு தருவாங்க, என்னோட ஃபேவரட். அது நல்லா பச்சை மிளகாய் போட்டு தேங்காய் பால் ஊத்தி ஒரு சப்ஜி பண்ணுவாங்க. ஆல்ரெடி பசிக்குது சார், நீங்க சொல்ல இன்னும் நான் அப்படி சுட சுட சாப்பிட்டா டைம்ஸ்ல மோர் தென் யுவர் சமையல் எல்லாருமே அவங்களோட பஞ்சுக்காக தான் வெயிட்டிங் அப்படின்ற அளவுக்கு நீங்க ஃபுல்லா வேற லெவல் பஞ்ச் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்ற அளவுக்கு மாறிட்டீங்க. ஹவு இட் இஸ் ஃபீலிங் சீசன் 5 அண்ட் சீசன் 6? அஃப்கோர்ஸ் இப்போ நீங்க ஒரு சீனியர் மோஸ்ட் ஆயிட்டீங்க, கௌஷிக் சார் இப்போ ஒரு ஜூனியரா இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கு? அப்படி இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவுதான். இப்போ வந்தாலும் அவருக்கு வேற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அதனால ரொம்ப ஜாலியா இருக்கு. சீசன் 5 அது எனக்கு இதுவுமே லேர்னிங் தான். பட் அது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம். ஸோ இப்போ இன்னுமே ஒரு ஹோம் மாதிரி இருக்கு. அவ்வளோ கம்ஃபர்ட்டா ஜாலியா இருக்கு. ஸோ எல்லாரும் என்னென்னலாம் சேட்டப் பண்ணுவாங்க, எதை எப்போ எப்படி பேசணும், எவனை எங்க ஸ்டாப் பண்ணணும், அது எல்லாமே இப்போ அந்த கத்துக்கிட்டீங்க. ஆமா, ஏன்னா பார்த்தோம் சேஞ்சஸ் நல்லாவே தெரிஞ்சது CWC 5ல இருந்து 6 வரைக்கும். அஃப்கோர்ஸ் சார், இப்போ நீங்க ஃபேமிலி அப்படின்னு மாதிரி ஆயிட்டீங்க, ஒரு மாதிரி பாண்ட் அப்படின்னு இருக்கு. குக்ஸ் வந்துட்டு போயிடுவாங்க, ஆனா கோமாலிஸ் ஆனா இருக்காங்க. ரொம்ப மிஸ் பண்ற ஒரு மொமெண்ட் CWC 5னா நீங்க எதை சொல்வீங்க? 5ல இருந்த குக்ஸை கண்டிப்பா நான் மிஸ் பண்ணுவேன். கோமாளி இன்னைக்கு பாக்குறோம், எப்பவுமே பார்ப்போம். பட் அவங்களோட சில மெமரிஸ் எல்லாம் இருக்கும்ல, ஒரு ஃபுட் பண்ணிருப்பாங்க, ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும், நம்ம பிரைஸ் பண்ணிருப்போம். அந்த மாதிரியான மெமரிஸ் கண்டிப்பா மிஸ் பண்றேன். கண்டிப்பா. இப்போ நான் ஆல்ரெடி ஓப்பனிங்ல சொன்ன மாதிரி தான், எல்லாருமே உங்களோட சமையலுக்கு அவ்வளோ ஆர்வம். ஏன்னா நீங்க போடுற ஒவ்வொரு ரீல்ஸும் அந்த இலை அப்படியே ஃபோன்ல இருந்து வந்துடாதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அழகான ஒரு சாப்பாடு பாக்குறது லைக் அதுவே நம்மளை பசியை தூண்டி விடும் அப்படின்னு இருக்குல்ல. இப்போ எங்களுக்கு எல்லாம் அப்படிதான் இருக்கு. வீட்டுல உங்க வீட்டுல யார் ரொம்ப ஆர்வம் ஃபுட் உங்களோட ஃபுட்டே பார்த்துட்டு அப்பா சமைக்க போறாரு அப்படின்ட்டு மாதிரி அவங்க சாப்பிட்டுட்டே தான் இருக்காங்கல்ல. அதாவது இப்போ கிட்டத்தட்ட 42 வருஷம் 43 வருஷம் ஆச்சு இந்த கேட்டரிங் சர்வீஸ் ஆரம்பிச்சு. ஸோ மாதம்பட்டி குரூப்ஸ் இன்னைக்கு வெட்டிங் பண்றோம். மல்டிபிள் ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் ஸோ நான் சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பாவோட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்கேன். ஸோ அது ரொம்ப எக்ஸைட்டடா அப்படி எதுவும் ஃபீல் இருக்காது, அது ஒரு ஹாப்பி, அவ்வளவுதான். ஆமா. ஆனா இப்போ வீட்டுக்குன்னு சமைக்கிறது ஒரு தனி ஃபீல் தானே. இப்போ வீட்டுக்குன்னா நான் போயிட்டு அங்க போய் சமைக்க மாட்டேன். ஏன்னா வெளியில தான் நம்ம மற்றவங்க எல்லாருக்காக சமைக்கிறோம். நமக்காக சமைக்கிறது இப்போ என்னோட அம்மா சமையல் எனக்கு எப்பவுமே பிடிக்கும். எங்க அம்மா பண்ற தோசையும் தக்காளி கத்திரிக்காய் போட்டு ஒரு சட்னி கடைஞ்சு தருவாங்க, என்னோட ஃபேவரட். அதுவும் பீர்க்கங்கால நல்லா பச்சை மிளகாய் போட்டு தேங்காய் பால் ஊத்தி ஒரு சப்ஜி பண்ணுவாங்க. ஆல்ரெடி பசிக்குது சார், நீங்க சொல்ல இன்னும் நான் அப்படி சுட சுட சாப்பிட்டா அப்படி இருக்கும். சோ சிம்பிள் ஃபுட் தான். அதுதான் சிம்பிள் ஃபுட் தான் ஆல்வேஸ் மேக்ஸ் லவ். நான் உங்ககிட்ட ஓப்பனிங்லேயே நான் கேட்கணும்னு இருந்தேன் சார், முன்னாடி விட இப்போ நிறைய சேஞ்சஸ் உங்ககிட்ட பார்க்க முடியும் போது how you have taken yourself, அதுலேருந்து ஒரு பெரிய லேர்னிங் தெரியுது. லைக் how you இப்போ கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணுற விதம் நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அது அவ்வளோ அழகாக பாசிட்டிவாகவே நீங்கள் எடுத்துக்கிறீங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
எப்போவுமே நம்ம டே டு டே க்ரோ ஆகிட்டே இருக்கணும். எஸ். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு சீசனுங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆமாம். ஸோ இது செகண்ட் சீசன். ஸோ ஒரு 8-9 எபிசோட்ஸ் செகண்ட் சீசன்லேயும். ஸோ டெய்லியும் ஒன்று கற்றுக்குறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஒரு மெச்சூர்ட் ஆகும், எப்படி எதை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். ஏமா அடிச்சாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலான் இருக்கோம். ஃபர்ஸ்ட்லாம் சுற்றி கேமரா இருக்கும், இங்கே நின்று பேசணும், இப்படி பேசணும். இப்போ வந்து அது அப்படியே இன்பில்ட்டா வருது இல்ல, அது எல்லாருக்கும் அந்த டே டு டே அந்த அனுபவத்துல வரும். கண்டிப்பா கண்டிப்பா ஜாலியா இருக்கு. எனக்கு ரொம்ப இன்வால்வ்டா, நான் எதுவுமே ஒரு விஷயம் செஞ்சா நான் ரொம்ப இன்வால்வ்டா செய்வேன். ஏதாவது அதுல என்ன கத்துக்கலாம், நம்ம என்ன புதுசா கான்ட்ரிபியூட் பண்ணலாம்னு யோசிப்பேன், ஹோம்ஒர்க் பண்ணுவேன். ஸோ அது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு இப்படி ஒரு மோல்ட் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா. இன்னொரு பக்கம் பாண்டிங் பத்தி பேசும்போது, இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு ஷூட் பண்ணும்போதே கூட நான் பார்த்தேன், அப்பா மேலே அவ்வளோ கன்சர்ன், இது நிற்க வேண்டாம், உள்ள உட்காருங்க அப்படின்ட்டு. மோர் தென் லைக் பீங் இன் த சேம் ப்ரொஃபஷன், அந்த ஃபேமிலி பாண்டுன்னு ஒன்று இருக்குல்ல உங்கள் எல்லாருக்கும், இல்லை நாட் ஜஸ்ட் அப்பா, எல்லாருமே. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ எனக்கு வந்து நான் ரொம்ப எமோஷ்னல் டைப், ரொம்ப அட்டாச்சாக இருப்பேன் எல்லார் மேலேயுமே. ஸோ அப்பா வந்து நான் வியந்து பார்த்த ஒரு பர்சன். அப்புறம் கௌஷிக் அண்ணாவாகட்டும், அது போக ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு ரக்ஷன், ஒரு ஒரு அண்ணன் தம்பி மாதிரி. மோர் தென் இந்த ஷூட் முடிச்சதுக்கப்புறம் அவன் வந்து ஏதோ கூப்பிடுவான், ஏதாவது ஷேர் பண்ணுவான். அண்ணா என்னோட ஒரு மெஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது, எதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்பான். நான் அவங்ககிட்ட ஏதோ ஹெல்ப் கேட்பேன். ஸோ அந்த மாதிரி குரேஷி ஆகட்டும், புகழ் ஆகட்டும், சரத்து கிட்ட நான் ஒர்க் அவுட் டயட் சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி சுனிதா, நாங்கள் மூவி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ஸோ அப்படி ஒரு பாண்டிங் வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்கு. சூப்பர், ஜாலியாக இருக்கும். வந்தா ஒரு 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 ஃபேமிலி, அந்த ஷூட் போற இதே தெரியாது, ஜாலியாக போயிட்டு இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. நிறைய நேரம் ஷூட் போனாலுமே நீங்க சொன்னீங்க ஜாலியாக போயிட்டு இருக்கோன்ட்டு. ஆனால் உங்களை வந்து மோர் தென் லைக் இப்போ இந்த செஃப் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் இவ்வளோ தூரம் பிஸ்னஸில் இருக்கீங்க, நிறைய பேர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்காங்க. ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு பிஃபோர் வி வைண்ட் அப் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, எப்போவுமே வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் நான் எல்லாருக்கும் ஒன்று சொல்லுவேன். ஸோ அட்வைஸாக இல்லை, நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், எப்போ பிடிச்சதை செய்யணும். டெய்லியும் அதை எதில் நம்ம இருக்கோமோ, எந்த துறையில் இருக்கோமோ அதை பற்றின அப்டேட்ஸ் கற்றுக்கிட்டே இருக்கணும். டே டு டே அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் அந்த இண்டஸ்ட்ரியில். அப்போ தான் அதில் க்ரோ ஆக முடியும். நம்ம நினச்சதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அதை விட டபுள் மடங்கு ஒர்க் பண்ணணும். ஆஹா, வெல் செட் சார். தேங்க்யூ ஸோ மச். கீப் டூயிங் வாட் யூ டூயிங். நிறைய ஓடிக்கிட்டே இருக்கீங்க, லைட்டாக அப்பப்போ ரெஸ்ட் எடுங்க. ஓடிக்கிட்டே இருந்தாலும் என்ஜின் எப்பவுமே ஓடிட்டே தான் இருக்கும். அப்பதான் அது என்ஜின். ஜாலியா இருக்கு, அதை என்ஜாய் பண்றேன். கடைசியில எண்டில் ஒரு பஞ்சு போட்டீங்க பார்த்தீங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together.